நம்ம some basic concepts of chemistry chapter part 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் பார்ட். அண்ட் இதில் வந்து நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, தென் ஸ்டாக்கியோமெட்ரி, லிமிட்டிங் ரியேஜென்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். அண்ட் சில சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா சொல்லும்போது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதோட ஒரு காம்பவுண்ட்லேருந்து 1 or more டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்டாக அந்த ஆட்டம்ஸோட சிம்பிளஸ்ட் ரேஷியோவை தான் நம்ம வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா சொல்லுவோம். பட் இதுவே அதோட ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குல்ல, எப்படி நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருந்துச்சு அந்த ஃபார்முலாவை சொல்கிறது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. வேற சிம்பிளஸ்ட் ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணுறது தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரொம்ப கிளியராகவே புரியும். இப்போ இங்கே H2O2 இருக்குது. கரெக்டாக இந்த H2O2 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்குது. ஒன்று ஹைட்ரஜன் ஆட்டம், ஒன்று ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ இதோட ரேஷியோவில் வந்து நமக்கு 2:2 பிகாஸ் 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த H2O2 2:2 ரேஷியோ தான் நம்ம வந்து மாலிகுலர் ஃபார்முலா இதுதான் நம்ம வந்து மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம மாலிகுலர் ஃபார்முலா சொல்லுவோம் பிகாஸ் இது வந்து ஆக்சுவலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. பட் இதுவே 2:2ங்கிறது நம்ம வந்து 2 டேபிள்ஸில் வந்து அதை டிவைட் பண்ணோம்னா we get 1:1 ரேஷியோ. இது என்ன, நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக இன்னும் கம்மி பண்ணுறோம். அண்ட் இந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்லணும்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா கரெக்ட் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்குதுல்ல, இதை தான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா பண்ணி இந்த H2O2 எழுதுனா நமக்கு H1 கிடைக்கும். ஸோ இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது ஆக்சுவலான ஃபார்முலா கிடையாது. நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோ இப்படி எழுதுறது தான் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா. அது ஆக்சுவலாக இருக்கிறது, அது ரியலாகவே அது எப்படி இருந்துச்சு, இப்போ H2O2ங்கிறது H2O2 தான் இருந்துச்சு, அது அப்படி சொல்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், சிம்பிளஸ்ட் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணால் அது எம்பிரிக்கல் ஃபார்முலா. அதே மாதிரி மீத்தேனுக்கு பார்க்கலாம். மீத்தேனுக்கு வந்து 1 கார்பன் அண்ட் 4 ஹைட்ரஜன் இருக்குது அண்ட் 1:4 ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ நம்ம இன்னும் சிம்பிளஸ்ட்டாக மாற்ற முடியாது பிகாஸ் இது ரெண்டுமே இதுக்கு காமன் மல்டிபிள்ஸ் வந்து கிடையாது. கரெக்டாக அதனால் நம்ம இது வந்து இன்னும் சிம்பிளஸ்ட் ரேஷியோ கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் இது வந்து CH4 தான் இருக்கும். ஸோ ஃபார் CH மீத்தேனுக்கு வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் மாலிகுலர் ஃபார்முலா ரெண்டும் ஒன்று தான். அண்ட் நமக்கு இன்னொரு ரிலேஷனும் இருக்குது. என்னென்னா, நம்ம மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படி சொல்லுவோம். மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது ரிலேஷன் நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து n அப்படிங்கிறது என்னென்னா, எவ்வளோ டைம்ஸ் நம்ம வந்து மல்டிபிள் வந்து என்னங்கிறது அந்த சிம்பிள். இப்போ வந்து 2க்கும் இந்த 1ம் நம்ம டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 and 1 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்கும். அது மீன்ஸ் அப்போ இந்த n வேல்யூ ஃபார் திஸ் கேஸ் வந்து 2. இன்னும் கிளியராக சொல்லணும், இப்போ H2O2 இருக்குல்ல, H2O2 இருக்குது. இது வந்து நம்மளோட மாலிகுலர் ஃபார்முலா. H0ங்கிறது நம்மளோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போது இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த 2 நம்பர் 2 தான் அந்த டிஃப்ரென்ஸ். இதோட நான் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா நான் இன்ட்டு 2 பண்ணால் எனக்கு மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க. அப்போ H2O2ங்கிறது எப்படி கிடைச்சது, 2 into HO. ஸோ H0 நான் 2 மல்டிப்ளை பண்ணி எனக்கு H2O2 கிடச்சிரும். அப்போ இந்த 2ங்கிறது தான் இங்கே n அண்ட் H2O2ங்கிறது மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது HO. இதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ எப்படின்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு காம்பவுண்டில் வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 2 எலமெண்ட்டோட பர்சன்டேஜ் வெயிட் வந்து கொடுத்துருவாங்க. அதோட அட்டாமிக் வெயிட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறையவே கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் பார்க்கலாம். In a compound X is 75.8% and Y is 24.2% by weight. ஸோ நம்ம எலமெண்ட்ஸ் என்ன இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி டேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எலமெண்ட்ஸ் என்னது, X and Y. ஸோ எக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 75.8 சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி Y வந்து 24.2 சொல்லியிருக்காங்க. இதோட அட்டாமிக் வெயிட், எக்ஸோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 24 சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒயோட அட்டாமிக் வெயிட் வந்து 16 சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுதான் கிவன் டேட்டா. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். எப்படி, 75.8 டிவைடட் பை 24 அண்ட் அதே மாதிரி 24.2 டிவைடட் பை 16. இது டிவைட் பண்ணணும் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சிம்பிளஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு அந்த ஆக்சுவலான வேல்யூ போடலாம். இல்லை எஸ்டிமேட் பண்ணிட்டு கூட நீங்கள் எழுதலாம், தப்பில்லை. ஓகே, அண்ட் ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, அப்போ எக்ஸோட இந்த டிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன கிடைச்சிது, 3 கிடைக்குது. ஒய்க்கு வந்து 1.5 கிடைக்குது. ஸோ இதில் சிம்பிளஸ்ட் இது ரெண்டுத்தில் எது லீஸ்ட் நம்பர், 1.5 தான் லீஸ்ட் நம்பர். 3லேயும் 1.5ல எது லீஸ்ட் நம்பர், 1.5 தான் லீஸ்ட் நம்பர். அப்போ இந்த 1.5 நான் என்ன பண்ணணும்னா இதை வச்சு டிவைட் பண்ணுவேன். 1.5 வந்து இங்கேயும் டிவைட் பண்ணணும், இந்த நம்பரோடு டிவைட் பண்ணணும், இந்த நம்பரோடு டிவைட் பண்ணணும். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அது சிம்பிளஸ்ட் ரேஷியோ சொல்லுது. அப்போ 3 டிவைடட் பை 1.5, இங்கே வந்து 1.5 டிவைடட் பை 1.5. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு 2 கிடைக்கும்.
அண்ட் இதோட ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். ஸோ இந்த 2 and 1ங்கிறது நம்ம ரேஷியோ. அப்போ இதோட எம்பிரிக்கல் ஃபார்ம் எழுதும்போது எம்பிரிக்கல் ஃபார்ம் வந்து x2 and y வேல்யூ 1. ஸோ நம்ம y1 எழுத தேவையில்ல, இப்படி எழுதினா போதும். ஸோ x2 yங்கிறது தான் என்னோட எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபார் திஸ் கிவன் கொஷின். அண்ட் இந்த மாதிரி தான் எல்லா கொஷின் நம்ம சால்வ் பண்ணோம். வெரி சிம்பிள் தான், ஜஸ்ட் டிவிஷன் பண்ணோம். ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக டிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான அந்த வேல்யூ வந்து சூஸ் பண்ணோம். எது லீஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணுவோம். we get the final answer. ஸோ நம்ம பார்க்குறது ஸ்டாக்கியூமெண்ட்ரி. ஸோ ஸ்டாக்கியூமெண்ட்ரிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், பட் இது புரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரி சொல்லும்போது எப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது கான்செப்ட்ஸ்க்கான ஒரு இன்டர் கனெக்ஷன் மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, CH4 + 2O2 gives CO2 + 2H2. இது ஒரு கம்பஷன் ரியாக்ஷன் ஆஃப் மீத்தேனோட கம்பஷன் ரியாக்ஷன் தான் இது. ஓகே, ஸோ இதில் நம்ம எப்போவே நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் சொல்லும்போது என்னது, நம்மளோட இப்போ இதான் நம்ம காம்பவுண்டுக்கு என்ன நம்ம முன்னாடி இருக்கோ அது நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஃபார் எங்கள் மீத்தனுக்கு வந்து முன்னாடி ஒன்றுமே இல்லைனா 0 சொல்லக்கூடாது, ஒன்றுமே இல்லைனா 1. ஓகே, அப்போ இதுக்கு வந்து 1 மோல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் மோல் சொல்கிறது ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு பார்க்கும்போது 2 இருக்குது, அண்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு 1 தான் இருக்குது, அண்ட் ஃபார் வாட்டருக்கு வந்து 2 இருக்குது. அப்போ இதுக்கு வந்து 1 மோல், இதுக்கு 2 மோல்ஸ், இதுக்கு வந்து 1 மோல், இதுக்கு 2 மோல்ஸ் இருக்குது. அப்போ இந்த மோலை வந்து நம்ம மாலிகுல்ஸ்னு சொல்லலாம். நல்ல கவனிச்சுக்கோ, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 1 மோலை வந்து நான் 1 மாலிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். 2 மோல்ஸ் வந்து 2 மாலிக்யூல்ஸ். அப்போ திரும்ப 1 மாலிக்யூல், 2 மோல்ஸ் 2 மாலிக்யூல் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம 1 மோல் வந்து நம்ம 1 மாலிக்யூல் சொல்லலாம். அதே மாதிரி 1 மோல் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 22.7 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 22.7 சொல்ல 22.4 சில கேஸ் வந்து 22.4 சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ 1 மோல்னு வந்து 22.7னா 2 மோல்ஸ் எவ்வளோ இருக்கும், 45.4. கரெக்டாக, விச் 2 × 22.7 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். கரெக்டாக, ஸோ அது மாதிரி இங்கே 1 மோல்னால 22.7. வேறு இங்கே ஆக்சிஜன் வந்து 2 மோல்ஸ் இருக்குது. அப்போ 2 சொல்லும் பொழுது 2 × 22.7 அதுக்கு ஆன்சர் நம்ம இங்கே இருக்குது, அதோட ஆன்சர் இங்கே இருக்குது. அதே மாதிரி இதுக்கு கார்பன் டை ஆக்சைடு 22.7, வாட்டருக்கு வந்து 45.4 லிட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ 1 மோல் வந்து நம்ம 22.7 லிட்டர்ஸ் சொன்னால் சில டைம்ஸ் வந்து 22.4 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட மாலிகுலர் வெயிட் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற விதம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோல் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மாலிகுல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம், தென் லீட்டர்ஸ் வால்யூம் ஃபார்ம்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். லாஸ்ட் வந்து மாலிகுலர் வெயிட் ஃபார்ம்ஸ் இந்த டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் மீத்தேனோட மாலிகுலர் மாஸ் எவ்வளோ, 16 கிராம்ஸ். அதனால் 16 கிராம்ஸ் சொல்கிறோம். வேறு ஆக்சிஜன் வந்து O2 தான் ஆக்சிஜன். கரெக்டாக, ஸோ அந்த ஆக்சிஜனோட மாலிகுலர் மாஸ் வந்து 32. வேறு இங்கே 2 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கிறதுனால நம்ம 2 × 32 போடுறோம். அப்போ 2 × 32 வந்து 64 கிராம்ஸ். ஓகே, அதான் இங்கே கார்பன் டை ஆக்சைடு தெரியும் 44 கிராம்ஸ். அதுமாதிரி வாட்டருக்கு வந்து 18 தெரியும். சின்ஸ் வந்து 2 மோல்ஸ்க்கு தான் நம்ம 2 × 18 போடுறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சு இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரிக். இது வச்சு யூஸ் பண்ண நம்ம என்ன இன்டர் கன்வர்ஷன் பண்ணலாம். லைக் மோல்ஸ் வந்து நம்ம வந்து மாலிகுலர் மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாலிகுலர் மாஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். நம்ம ப்ராப்ளம் சால்விங் வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்லும்போது ஒரு ரியாக்ஷனில் எந்த ஒரு ரியாக்டன் வந்து ஃபுல்லி கன்சியூம் ஆகிடுதோ அதுதான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட், அது இன்ஷார்ட் LR அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரியாக்டன்ட் விச் இஸ் கம்ப்ளீட்லி கன்சியூம் ரியாக்ஷன் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்க முன்னாடி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக், அதனால் நல்லா இது கவனிங்க. இப்போ A + B இட் ஃபார்ம்ஸ் சம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்க வச்சுக்குவோம். A + B வந்து சில ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ A வந்து நம்மளுக்கு 1 மோல் தேவைப்படும், A வந்து 1 மோல் தேவைப்படும், B வந்து 1 மோல் தேவைப்படும் டு ஃபார்ம் த ப்ராடக்ட்ஸ். பட் இப்போ என்கிட்ட என்னென்னா நான் வந்து என்கிட்ட A வந்து 2 மோல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். 2 மோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி B வந்து என்கிட்ட 10 மோல்ஸ் இருக்குது. அப்போ நான் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும், இதுதான் என்னோடய கொஷின். A + B 1 மோல் ஆஃப் A 1 மோல் ஆஃப் B சேர்ந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. பட் என்கிட்ட இப்போ கிவன் வந்து A வந்து 2 மோல் தான் இருக்குது, B வந்து 10 மோல்ஸ் தான் இருக்குது. அப்போ இதில் லிமிட்டிங் ரியேஜென்ட்ங்கிறது என்னது அண்ட் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதுதான் என் கொஷின். நம்மளுக்கு தெரியும் 1 மோல் தான் இதை ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டாக 1 மோல் ஆஃப் A அண்ட் 1 மோல் ஆஃப் B தான் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இங்கே 2 மோல்ஸ் இருக்குன்னா நம்ம இங்கேயும் 2 மோல்ஸ் இங்கே 10 மோல்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இங்கே 2 மோல்ஸ் தான் இருக்குது. வேறு இங்கே வந்து ஹையர் அமௌண்ட் இருக்குது, இங்கே கம்மி அமௌண்ட் இருக்குது.
இப்போ இதுவும் 10 ஆச்சுன்னா நம்ம 10 ப்ராடக்ட் வந்து 10 மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணலாம். பட் சின்ஸ் நம்ம ஏ வந்து 2 மோல்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ ஃபார்ம் பண்ண முடியும், 2 மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் தான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ எதனால் இங்கே வந்து கம்மியாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ஏனால். அப்போ இந்த ஏ தான் நம்மளோட லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, அண்ட் இந்த பிங்கிறது என்னது, பி அந்த எக்ஸஸாக இருக்குல்ல, 2 தான் நம்மளுக்கு அந்த 2 மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். பட் பி வந்து நிறையா இருக்குது. எவ்வளோ நிறையா இருக்குது, 10 - 2 10 - 2 8. இப்போ 8 மோல்ஸ் வந்து பிக்கு அதிகமாக இருக்கிறதுனால இதுதான் நம்மளோட எக்ஸஸ் ரியேஜென்ட். ஓகே, இதுதான் அந்த கான்செப்ட். இது இன்னும் கிளியர் ஆகுதுன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிச்சோங்க. கண்டிஷன் இருக்குது. இப்போ நான் ஆரஞ்சு ஜூஸ் செய்ய போகிறேன். எனக்கு வந்து ஒரு ஆரஞ்சு இருந்துச்சுன்னா, ஒரு ஆரஞ்சு அண்ட் 1 கப் ஆஃப் சுகர், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 கப் ஆஃப் சுகர் இருந்துச்சுன்னா என்னால் ஆரஞ்சு ஜூஸ் வந்து செய்ய முடியும். இதுதான் கண்டிஷன். ஒரு கப் ஆஃப் ஆரஞ்சும் ஒரு கப் ஆஃப் சுகர் இருந்துச்சுன்னா நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்கணும். ஒரு கப் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் ஒரு ஆரஞ்ச் அண்ட் 1 கப் ஆஃப் சுகர் இருந்துச்சுன்னா என்னால் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து செய்ய முடியும். இப்போ என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆரஞ்சு இருக்குது பார்க்கலாம். இப்போ என்கிட்ட 10 ஆரஞ்சஸ் இருக்குது அண்ட் 20 கப்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது. 20 கப்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது. அப்போ இந்த கேஸில் என்னால் எவ்வளோ ஆரஞ்ச் ஜூஸ், எவ்வளோ கிளாஸஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் நான் பண்ண முடியும். நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆரஞ்ச் அண்ட் 1 கப் ஆஃப் சுகர் இருந்துச்சுன்னா நான் ஒரு கிளாஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து பண்ண முடியும். இப்போ என்கிட்ட 10 ஆரஞ்சஸ் இருக்குது, 20 கப்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது. என்னால் மேக்ஸிமமாக எவ்வளோ ஆரஞ்ச் ஜூஸ் பண்ண முடியும், எவ்வளோ கிளாஸஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் பண்ண முடியும், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எஸ், 10 கிளாஸஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் தான் நல்லா பண்ண முடியும். கரெக்டாக 10 கப்ஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் தான் நல்லா பண்ண முடியும். ஏன், பிகாஸ் என்கிட்ட 10 ஆரஞ்சஸ் தான் இருக்குது. என்கிட்ட சுகர் வந்து நிறைய இருக்குது, நிறைய கப்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது. பட் என்கிட்ட ஆரஞ்சு கம்மியாக இருக்கிறதுனால என்னால் எவ்வளோ பண்ண முடியும், ஒன்லி 10 கப்ஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் தான் நல்லா பண்ண முடியும். அப்போ இங்கே எதனால் என்னால் ஜூஸ் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஸோ எது இங்கே லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்லும்போது ஆரஞ்சஸ்னு லிமிட்டிங் ரியேஜென்ட். வேறஸ் இந்த 20 கப்ஸ் ஆஃப் சுகர் வந்து என்னோட எக்ஸஸ் ரியேஜென்ட். அண்ட் இது எவ்வளோ எக்ஸஸாக இருக்குன்னா 20 - 10. 20 - எவ்வளோ 10. ஸோ 10 டைம்ஸ் வந்து இது என்னது எக்ஸஸாக இருக்குது. ஸோ இது இஸ் கால்ட் அஸ் எக்ஸஸ் ரியேஜென்ட். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போது how many moles of methane are required to produce 22 gram of carbon dioxide after combustion? இதுதான் நம்மளோட கொஷின். ஸோ என்ன சொல்கிறாங்க, மீத்தேன் வந்து எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் நமக்கு தேவை டு ப்ரொடியூஸ் 22 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆஃப்டர் கம்பஷன். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, மீத்தேனோட கம்பஷன் ரியாக்ஷனை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. அப்போ நம்ம மீத்தேனோட கம்பஷன் ரியாக்ஷன் எழுதணும். மீத்தேனோட ஃபார்முலா என்ன, CH4 ப்ளஸ் கம்பஷன்னா என்னது, நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்ணுறதால நம்மளோட ரியாக்டண்ட் வந்து பேர்ன் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்மளோட ரியாக்டண்ட் வந்து மீத்தேன். இது பேர்ன் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணணும், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் கம்பஷன் ரியாக்ஷன். சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரது தான். ஸோ மீத்தேன் எங்கே இருக்குது, ஆக்சிஜன் அண்ட் இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H2O. ஸோ இந்த ரியாக்ஷன் இப்போ பேலன்ஸ் ஆக நம்ம பேலன்ஸ் பண்ணோம். ஒரு கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் இங்கே இருக்குது. அண்ட் ஹைட்ரஜன் வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணோம். அண்ட் இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லும்போது 2 moles ஆஃப் ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஓகே, நான் இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகும், எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் வந்து தேவைப்படும் டு ப்ரொடியூஸ் 22 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 22 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ மீத்தேன் தேவைப்படும் கேட்டிருக்காங்க, எவ்வளோ மோல்ஸ் ஆக்சுவலி. ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம். 1 mole ஆஃப் மீத்தேன் தான் நம்ம யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வந்து நம்ம கண்டுக்க தேவை. நம்ம மெயின் வந்து இங்கே மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே மீத்தேன் எவ்வளோ மோல் இருக்குது, ஒன்லி 1 mole இருக்குது. ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 mole ஆஃப் மீத்தேன் இருக்குது. அண்ட் இங்கே எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம மோல்ஸ் வந்து மாலிகுலர் வெயிட் இன் டேர்ம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் டாபிக் நம்ம இதான படித்தோம். ஸோ நம்ம வந்து மோல்ஸ் வந்து அதோட இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். ஓகே, அப்போது இதில் வந்து நம்ம 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சொல்லும்போது இது மாலிகுலர் மாஸ் சொல்லும்போது எவ்வளோ வரும், 44 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இங்கே 44 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாலிகுலர் வெயிட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 1 mole ஆஃப் மீத்தேன் வந்து 44 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நம்ம கொஸ்டின் வந்து 22 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் தேவை, இதான் நம்ம கொஸ்டின். ஸோ இது நம்ம வந்து எழுதுனோம்னா விச் மீன்ஸ் 1 mole
இது என்னதுன்னா 1/x is equal to 44/22 வரும். நம்மளுக்கு எக்ஸ்னால் என்ன வேணும்? ஸோ வந்து 22/44 is equal to x. அப்போ எக்ஸோடலேருந்து 1/2. 1/2 is nothing but 0.5 mole. ஓகே, சின்ஸ் நம்ம எக்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸில் இருக்குது. ஸோ அப்போ 0.5 moles வந்து ஆஃப் மீத்தேன் வந்து நமக்கு தேவைப்படும் டு ப்ரொடியூஸ் 22 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆஃப்டர் கம்பஷன். வெரி சிம்பிள் சார் தான் ஸ்டாக்கியோமெட்ரி கான்செப்ட் யூஸ் பண்ணி இது சால்வ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரியாக்ஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் அந்த டாப்பிக்கில் வந்து மாஸ் பர்சன்டேஜ், மோல் ஃப்ராக்ஷன், மொலாலிட்டி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்யூஷன் சாப்டரில் வந்து படிக்கலாம். அதனால் இது வந்து இங்கே டீச் பண்ணல, பட் சொல்யூஷன் சாப்டரில் வந்து நம்ம இதை படிக்கலாம். சில சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5.6 liters ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் NTP is equal to எவ்வளோ மோல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் ஒன்று இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்ல கரெக்டாக. அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் சம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது நத்திங் பட் நம்பர் ஆஃப் moles is equal to mass which is given mass divided by molecular mass. நம்ம ஒரு கான்செப்ட் தெரியும் நம்மளுக்கு, இந்த ஸ்டாக்கியோமெட்ரி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து கிராம்ஸில் மாஸில் இருக்கிறது வந்து நம்ம வால்யூம்ஸை கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை மாலிகுல்ஸை கன்வெர்ட் பண்ணலாம் கரெக்டாக. அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா நத்திங் பட் இந்த மாலிகுலர் வெயிட்டை லிட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு என்ன லிட்டர் சொல்லியிருக்கோம்? 22.4 வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, அப்போ இங்கே வந்து ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் நம்ம வால்யூமாக கன்வெர்ட் பண்ணோம். டு பி சிம்பிள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given volume divided by நம்மளுக்கு 22.4 அவ்வளோதான். ஓகே, 22.4 நம்மளுக்கு வந்து given volume. ஸோ 22.4 வந்து இங்கே நம்மளோட மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ 5.6ங்கிறது தான் நம்மளுக்கு அந்த given mass கொஷின் இருக்குது. அப்போ நம்ம இதை டிவைட் பண்ணனா we get, ஸோ நம்ம இதை டிவைட் பண்ணால் we get 1/4. ஸோ 1/4 moles. ஓகே, அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதம் வந்து நல்லா கிளியராக வச்சுக்கோங்க, என்ன நம்பர் வருதோ அதோட 22.4 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான், டு பி சிம்பிள். ஓகே, so next is the amount of water produced by combustion of 286 grams of propane is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. is how much அப்படின்னு. இது நம்ம முன்னாடி இப்போ சால்வ் பண்ண ஒரு கம்பஷன் சம், அதே சம் மாதிரி தான், வெரி சிம்பிள் சம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் லெட் மீ டூ தட். ஸோ எங்கள் கம்பஷன் ஆஃப் ப்ரொப்பைன் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொப்பைனோட ஃபார்ம்ல C3H8 வரும். ப்ளஸ் கம்பஷனால் ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்து நம்ம ப்ராடக்டாக கிடைக்கும். கரெக்டாக இதுதான் கம்பஷன் ரியாக்ஷன். அண்ட் இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணோம். இங்கே 3 கார்பன் இருக்குது, இங்கேயும் 3 கார்பன். ஸோ இங்கே 8 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ இங்கே 4. அண்டு இங்கே ஆக்சிஜன் வந்து 10 இருக்குது, ஸோ இங்கே 5 போடுறேன். ஓகே, ஸோ கொஸ்டினாக சொல்லியிருக்கேன் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்ட் இன் கம்பஷன் ஆஃப் 286 கிராம் ஆஃப் ப்ரோப்பைன். அப்போ நம்ம இங்கே ப்ரொப்பைனையும் மீன் வாட்டர் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ப்ரொப்பைன் அண்ட் வாட்டரை பற்றி நம்ம பேச போகிறோம், வேறு எதை பற்றியும் இல்லை. ஓகே, ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து எவ்வளோ ப்ரொப்பைன் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் வந்து நம்ம ப்ரீவியஸாக சம் சால்வ் பண்ணோம், அதே சேம் ப்ரொசீஜர் தான். நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்? இது இனிஷியலாக எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இது இனிஷியலாக எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு தேவை. பட் இது வந்து நம்ம கிராம்ஸில் மோல்ஸாக யூஸ் பண்ண தேவை, கிராம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து இனிஷியலாக நமக்கு வந்து 44 grams ஆஃப் ப்ரோப்பைன் வந்து தேவை. இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 44 grams. வேற வாட்டருக்கு வந்து என்ன வரும்? 4 × 18 வரும். ஸோ 4 × 18 தான் வாட்டரோட வெயிட்டு, மாலிகுலர் வெயிட் ஃபார் திஸ் கேஸ். இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 286 கிராம் ஆஃப் ப்ரோப்பைன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் வரும், இதுதான் நம்மளோட கொஷின். ஓகே, இதுதான் நம்ம கொஷின். அப்போ வெரி சிம்பிள், 44/286 is equal to 4 × 18 divided by x. நமக்கு x தான் வேணும். அப்போ x is equal to 4 × 18 × 286 divided by 44. இது நம்ம டிவிஷன் பண்ணோம்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வந்துடும்? 68 grams அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 468 grams என்னது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குங்கிறது. ஸோ இந்த ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். எல்லாமே சிமிலர் கான்செப்ட் தான். கான்செப்ட்ஸ் தரவாக இருந்தால் நீங்கள் ஈஸியாகவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, நான் ஃபிஃப்த்து சம். given reaction 9 grams of aluminium will react with 2 grams. ஓகே, இந்த ரியாக்ஷன் அப்படின்னா இந்த தான் ஒரிஜினல் ரியாக்ஷன். இதில் வந்து 9 grams ஆஃப் அலுமினியம் வந்து எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் எழுதிக்கலாம். 2Al + 3/2O2 it gives Al2O3. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து இவங்க 2 பேர் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இது நம்மளுக்கு வந்து இதை பற்றி நம்ம டிபெண்டே பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ அலுமினியம் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் அலுமினியமோட அட்டாமிக் வெயிட் வந்து 27. அப்போ 2 × 27 ஆஃப் அலுமினியம் வந்து தேவை எவ்வளோ? 3/2 × ஆக்சிஜனோட வெயிட் வந்து எவ்வளோ? 32.
இத்தனை கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவை. அப்போது நம்ம 9 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் சொல்லும் பொழுது இங்கே எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து கொஷின். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இது சால்வ் பண்ண எனக்கு 2 × 27/9 is equal to 3/2 × 32 x into x. இந்த கொஷின் மார்க் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். ஸோ 2 எதுக்கு பண்ண 2ங்கிறது இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ். அலுமினியமோட மாலிகுலர் வெயிட் வந்து 27 அதனால் போட்டிருக்கேன். அண்ட் இங்கே வந்து 3/2ங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட மாலிகுலர் வெயிட் வந்து 32 அதனால் போட்டிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் இந்த வேல்யூ இவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டை ரியாக்ட் ஆச்சுன்னா அப்போ நம்ம கொஷின் வந்து 9 கிராம் வந்து எவ்வளோ ரியாக்ட் ஆகும் அதான் கொஷின். இப்போ 9 கிராம் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் எவ்வளோ ரியாக்ட் பண்ணும் அது வந்து நம்ம எக்ஸுங்கிறது எடுத்துப்போம். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து இது ரெண்டு டிவைட் பண்ணி ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணாமல் எனக்கு என்ன ஆன்சர் எடுத்து பார்க்கலாம். இது கேன்சல் பண்ணால் 3. ஸோ இது 3 கேன்சல் பண்ணிடலாம். இட்ஸ் நத்திங் பட் 4/32 is equal to 1/x. இது கேன்சல் பண்ணால் 8 வரும். ஸோ அப்போ x is equal to 8 grams. ஓகே, ஸோ x is equal to 8 grams of oxygen. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே, வெரி சிம்பிள் கொஷின் தான். எல்லாமே ஒரே அந்த ஸ்டாக்கியோமெட்ரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இல்லையே தெரிஞ்ச ஸ்டாக்கியோமெட்ரி எவ்வளோ இம்பார்ட்டண்டான கான்செப்ட்னு. ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ் இஸ் வாட்? எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டுக்கலாம். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோ நம்ம ரெடியூஸ் பண்ணுறது தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா தெரியும். குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? C6H12O6. அப்போ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா சொல்லும்போது நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோனா நம்ம 6 டேபிள்ஸில் இது டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணால் விகெட் ஹெச், அப்போ கேட்டால் விகெட் CH2O வந்து கிடைக்கும். ஸோ CH2Oங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, வெரி சிம்பிள் கொஷின். வித் வெரி சிம்பிள் கொஷின். The next question, an oxide of sulfur contains 50% of sulfur in it. Its empirical formula is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சைட் ஆஃப் சல்ஃபரில் 50% ஆஃப் சல்ஃபர் இருக்குது, 50% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த எம்பிரிக்கல் ஃபார்மில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது நம்ம என்ன பண்ணுவோம்? டேபிள் ஃபார்ம் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட் என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து சல்ஃபர், செகண்ட் எலமெண்ட் வந்து ஆக்சிஜன். தென் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது? இதோட 50, இதோட 50. தென் சல்ஃபரோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 32 அண்ட் ஆக்சிஜன் வந்து 16. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணால் 50/32 அண்ட் 50/16. இதில் ஆன்சர் என்ன வருது பார்க்கலாம். ஸோ இதில் ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரேஷியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் ஆன்சர் வந்து 1.5 அண்ட் இதுக்கு வந்து 3 வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இதுலேருந்து நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோ வந்து எது இருக்கோ அது நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் சிம்பிளஸ்ட் வேல்யூ எதுவாக இருக்குது? 1.5 தான். அப்போ 1.5 வச்சு நம்ம ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணுவோம். அப்போ 1.5 / 1.5 அண்ட் 3 / 1.5. இதோட வேல்யூ என்ன வந்து 1 அண்ட் இதோட வேல்யூ வந்து 2 வரும். அப்போ இதான் நம்ம ரேஷியோ. அப்போ இந்த எஸ் வந்து 1 அண்ட் ஓமுக்கு வந்து 2. அப்போ SO2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ SO2 வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. அண்ட் ஃபார் திஸ் கொஷின் ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே நான் சூஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே ஒன்று ஒரு டைப் ஆஃப் சம் இருக்கும். எல்லாமே இம்பார்ட்டண்டான சம் தான். அதனால் இது நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நீங்களே வந்து எப்படி போடணுங்கிறத ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இது எல்லாமே. Now 11th question. 10 gram of hydrogen and 64 gram of oxygen were filled in a steel vessel and exploded. The amount of water produced in this reaction will be how much? சரி, என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் பண்ணி வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும், எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகிருக்குங்கிறது தான் கொஷின். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? ரியாக்ஷன் எழுதணும். ஸோ ரியாக்ஷன் இங்கே என்ன ரியாக்ஷன்? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணுற ரியாக்ஷன். அப்போ H2 plus half O2 it gives water H2O. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் தேவை? ஹைட்ரஜனுக்கு வந்து இதோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ வரும்? 2 grams. ஓகே, 2 grams. இங்கே ஆக்சிஜனுக்கு வந்து 16 grams. இங்கே வந்து 18 grams ஆஃப் வாட்டர் தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ரெண்டும் ஆட் பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆனால் எவ்வளோ கொஸ்டின் நம்மளுக்கு எவ்வளோ கிராம் கொடுத்துருக்காங்க? சரி, நம்மளுக்கு வந்து 2 grams ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 16 gram ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு வாட்டர் மாலிகுல் ஒரு 1 mole ஆஃப் வாட்டர் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் நம்ம கொஸ்டினில் வந்து 10 grams ஆஃப் ஹைட்ரஜன் தந்திருக்காங்க, 64 grams ஆஃப் ஆக்சிஜன் தந்திருக்காங்க. அப்போது நம்மளால் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். அப்போ நம்மக்கிட்ட 2 grams ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 16 grams ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா நம்மளால் 80 grams கிளியராக 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ கிராம்ஸ் தான் நம்மளால் எவ்வளோ மோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும். இது 10/2 அண்ட் இங்கே 64/16. ஓகே, ஸோ இங்கே டிவைட் பண்ண நமக்கு 5 வரும் இங்கே அண்ட் இங்கே வந்து 4 வரும். விச் மீன்ஸ்
நம்ம இந்த லிமிட்டிங் ரீஜன் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணணும். 5 டைம்ஸ் நம்ம வந்து ஹைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 10 கிராம்ஸில் வந்து 5 டைம்ஸ் நம்ம ஹைட்ரஜன் வந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணது வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஹைட்ரஜன் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து only 4 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு அமௌண்ட்டில் தேவை. அப்போ தான் நம்மளால் வாட்டர் ஃபார்ம் பண்ண முடியும். பட் இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ மோல்ஸாக வாட்டர் ஃபார்ம் பண்ண முடியும்? only 4, கரெக்டாக? மீன் இங்கே வந்து 5 டைம்ஸ் நம்ம ஹைட்ரஜனை யூஸ் பண்ணலாம், இங்கே only 4 டைம்ஸாக யூஸ் பண்ண முடியும் ஆக்சிஜனை. அப்போ இந்த கேஸில் நம்மளால் எத்தனை வாட்டி வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? only 4 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் தான் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அது வந்து AIPMT 2009 கேட்ட ஒரு கொஷின். When 22.4 liters of H2 is mixed with 11.2 liters of Cl2 at STP, the moles of HCl formed is equal to எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரியாக்ஷன், ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ஷன் தான். என்ன ரியாக்ஷன்? H2 + Cl2 இது ரெண்டு சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? HCl வந்து ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. 1 mole of HCl நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேஷன் இருக்கும். 2 moles எடுத்தால் ரெண்டுமே சேமில் கான்செப்ட் தான். பட் என்ன நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ நான் 1 mole சொல்லும்போது நான் இது வந்து ஹாஃப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் half mole of H2 and half mole of Cl2 எடுக்கும்போது தான் எனக்கு 1 mole of HCl கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இங்கே ஹாஃப் பண்ணியிருக்கேன் மோல்ஸ். ஓகே, அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னது? முதல்ல நம்ம கிவன் இங்கே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த வச்சு நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஸ்டாக்கியோமெட்ரியில் என்ன பண்ணுவேன், நான் வந்து அந்த மாலிகுலர் வெயிட்டை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் இருந்துறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்னா லிட்டர்ஸில் வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அதுதான் இங்கேயும் பண்ணுறோம். அப்போ நான் இங்கே வந்து இதோட ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட்டுக்கு போல் என்ன பண்ணலாம்? 22.4 போட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி Cl2 வந்து அதே ஹாஃப். அதோட ஆனால் அந்த மோல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த மாலிகுலர் வெயிட்டுக்கு பதிலாக இந்த மாலிகுலர் வெயிட் ஆஃப் Cl2க்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணுறேன்? 22.4 போடுறேன். ஓகே, நான் சேர்ந்து HCl ஃபார்ம் பண்ணுது. எவ்வளோ மோல்ஸ்? 1 mole of HCl வந்து ஃபார்ம் பண்ணிக்குது. ஓகே, அப்புறம் இது வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணால் we get 11.2. இது 11.2 கிடைக்கும். அண்ட் இதுவும் 11.2 தான் கிடைக்கும். இது 11.2 கிடைக்குது, இது 11.2 கிடைக்குது. விச் மீன்ஸ் 11.2 liters of H2 அண்ட் 11.2 liters of Cl2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து 1 mole of HCl வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இதுங்கிறது என்னது? நம்ம வந்து கண்டுபிடிச்சி இவ்வளோ தான் ரிக்வயர்மெண்ட். இப்போ நம்ம கொஸ்டினில் இருக்க வேல்யூ எழுதணும். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 22.4 liters of H2 and 11.2 liters. அப்போ இதில் இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இந்த நம்பரை வச்சு அதை டிவைட் பண்ண வச்சு அப்போ இதோட ஆன்சர் வந்து எனக்கு 2 வரும். அதே மாதிரி இங்கேயும் 11.2 divided by 11.2 இதுக்கு ஆன்சர் வந்து 1 வரும். விச் மீன்ஸ் இங்கே 2 டைம்ஸ் நான் வந்து ஹைட்ரஜன் யூட்டிலைஸ் பண்ணலாம். வேறு இங்கே only 1 டைம் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போ இதே ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். ப்ரீவியஸ் சம் நினச்சி இங்கே 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் இருந்துச்சா, அதனால் எனக்கு இங்கே 5 டைம்ஸ் அண்ட் இங்கே 4 டைம்ஸ் இருந்துச்சு. நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? லீஸ்ட் வேல்யூ எதுவாக இருக்கோ அதை யூஸ் பண்ணணும். அப்போ 4, அதனால 4 moles of water ப்ரொடியூஸ் ஆகுது. அதே தான் இங்கேயும் இங்கே 2 moles ப்ரொடியூஸ் ஆகும், இங்கே 1 mole ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம வந்து இது இருக்க லீஸ்ட் வேல்யூ தான் எடுக்கிறோம். மீன்ஸ் 1 mole of 1 தான் எடுக்கிறோம். நத்திங் பட் 1 mole of HCl தான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ 1 mole of HCl வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட்டில் ஒரு நியூ டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டைப் ஆஃப் ஒரு கொஸ்டின். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா 1 gram of magnesium is burned with 0.56 gram of oxygen in a closed vessel which reactant is left in excess and how much. என்ன கேட்குறாங்கன்னா மெக்னீஷியமும் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணுது. எவ்வளோ கிராம் ஆஃப் மெக்னீஷியம் எவ்வளோ கிராம் ஆஃப் ஆக்சிஜன்ங்கிறது சொல்லிட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், எது வந்து எக்ஸஸாக இருக்குது அண்ட் எவ்வளோ அமௌண்ட் எக்ஸஸாக இருக்குங்கிறது. லிமிட்டிங் ரியேஜென்ட் கான்செப்ட் தான் நம்ம முன்னாடி படித்த அதே கான்செப்ட் தான், ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ரியாக்ஷன் எழுதணும். ஸோ Mg + O2. ஸோ நம்ம half O2 எடுத்துக்கலாம். என்ன ஃபார்ம் பண்ண? MgO. அவ்வளோதான். Mg + O2 வந்து MgO ஃபார்ம் பண்ண ஹாஃப் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் இங்கே 1 mole வரும். அப்போ கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். அதனால் போடுறேன். ஓகே, நான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுதுங்கிறத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம். 24 பிகாஸ் மெக்னீஷியம் வந்து அதோட மாஸ் வந்து 24. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 1/2 இன்ட்டு ஆக்சிஜன் ஓட்டோட ஃபார்மில் என்ன வரும்? சரி, ஓட்டோட மாலிகுலர் வெயிட் வந்து 32 வரும். ஓகே, அண்ட் இங்கே வந்து என்ன, இங்கே வந்து இதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை ஃபார் திஸ் சம். ஓகே, அப்போ வந்து இங்கே 24 grams தேவைப்படுது, இங்கே வந்து 16 grams தேவைப்படுது. விச் மீன்ஸ் இந்த 24 gram ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் 16 gram ஆஃப் ஆக்சிஜன் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது. பட் நம்மளுக்கு இங்கே கிவன் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 gram கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சிஜன் வந்து 0.56 gram. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா
இந்த 1 கிராம் வந்து 24 கிராம் வச்சு டிவைட் பண்ணும். ஸோ இது 1 டிவைடட் பை 24 அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு 0.56 டிவைடட் பை 16 வரும். அண்ட் இந்த டிவைட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பார்க்கலாம். நமக்கு 0.042 கிடைக்குது, 0.042 அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து 0.035 வந்து கிடைக்குது. ஸோ நான் கிளியராக எது வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் நமக்கு வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். இது வந்து கம்மியாக இருக்கும், ஸோ இது நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் இது வந்து நம்மளோட எக்ஸஸ் ரியேஜென்ட். நம்ம கொஸ்டினில் வந்து எது எக்ஸஸாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. மெக்னீஷியம் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சியில் ஏதாவது ஒன்று தான். ஸோ எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது நத்திங் பட் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா வி கெட் இன்டூ 10⁻³ அண்ட் இது வந்து நம்ம இப்படி விட்டுறக்கூடாது, இன்டூ 24 பண்ணணும். அண்ட் இன்டூ 24 பண்ணணும் கெட் 0.16 அப்ராக்சிமேட்லி இது கிடைக்குது, விச் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த 24 அப்படிங்கிறது எதுக்கு மல்டிப்ளை பண்ணோன்னா இது எம்ஜியோட மாலிகுலர் வெயிட். ஸோ மெக்னீஷியமோட மாலிகுலர் வெயிட் வந்து இது, அதனால தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து எவ்வளோ லெஃப்டாக இருக்குங்கிறது கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இது கிடைச்ச வந்து ரேஷியோ சம்திங் பட் டிவைட் பண்ணுறதுனால கிடைச்ச ஆன்சர் தான் அது. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு யூனிட்டுமே இல்லை. ஸோ நம்ம இதோட 24 மல்டிப்ளை பண்ணும்போது தான் இதோட யூனிட் கிராம்ஸ் வந்து இது கிடைக்கும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சரியான ஆன்சர் இது கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் கேஸ் இது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வாட்டர் தான் அண்ட் இதில் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எதில் அதிகமாக இருக்குது கண்டுபிடிக்க இஸ் நத்திங் பட் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் ஆக்சுவலி கண்டுபிடிக்கிறோம், கரெக்டாக. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எதுக்கு அதிகமாகச்சுன்னா அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸும் என்னவாக இருக்கும், கன்ஃபார்மாக அதுவும் என்ன இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். இது அதிகமாக தான் இதுவும் அதிகமாக இருக்கும். ஸோ டு சிம்பிளிஃபை தட் நம்ம வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல் கண்டுபிடிக்க நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 18 ml ஆஃப் வாட்டர். ஆல்ரெடி இருக்க அந்த எம்எல் அப்படின்னு நினச்சினாலே அது என்னது, நம்ம வால்யூமில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம், கரெக்டாக. அப்போ இங்கே 18 ml இருக்குது, இட் இஸ் நாட் இன் லிட்டர்ஸ். நம்ம 22.4 வந்து நம்ம லிட்டர்ஸில் இருந்தோம். ஸோ இந்த 18 mlங்கிறது நத்திங் பட் நம்ம 18 பை நம்மளோட மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சின்ஸ் இட் இஸ் இன் ml நம்ம மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஃபார்முலா தெரியும், கரெக்டாக. நம்பர் ஆஃப் நத்திங் பட் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் ஆர் அட்டாமிக் மாஸ். இதோட ஃபார்முலா இன்னொன்று வந்து என்னது, வால்யூம் பை வால்யூம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று வந்து என்னதுன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். இந்த 3 ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 18 ml இருக்குது, ஸோ 18 டிவைடட் பை 18 வரும், விச் இஸ் நத்திங் பட் 1. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 இருக்குது ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்க்கு வந்து 0.18 கிராம். ஸோ இது வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்டில் நம்ம எழுதினோம்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸில் நம்மளுக்கு எழுதினோம்னா 18 × 10⁻² வரும், டிவைடட் பை 18 வரும். 18 கேன்சல் பண்ணால் 10⁻² மோல்ஸுங்கிறது நமக்கு ஆன்சர் ஆகுது. அண்ட் ஃபார் சி ஆப்ஷன் சி பார்த்தோம்னா இதுக்கு வந்து இதுவும் நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸில் இருந்தோம்னா, சின்ஸ் வந்து லிட்டர்ஸில் இருக்கிற நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வால்யூம் பை வால்யூம் அந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணோம். அப்போ எனக்கு 1 2 3 4 ஸோ 22.4 × 10⁻⁴ டிவைடட் பை 22.4 இதுதான் நமக்கு ஆன்சர் வரும். இது ரெண்டு கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 10⁻⁴ வருது ஃபார் ஆப்ஷன் சி. அண்ட் ஆப்ஷன் டிக்கு நம்ம கால்குலேட் பண்ணால் இந்த 10⁻³ ஆல்ரெடி இதில் வந்து மோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க 10⁻3. ஸோ இதில் வந்து எதோட வேல்யூ வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது, மேக்ஸிமமாக எது இருக்குது, ஆப்ஷன் 1 தான் இருக்குது, பிகாஸ் 1 மோல் இருக்குது. அதனால் இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்ட் இது வந்து 2018 கேட்ட ஒரு கொஷின். The number of moles of hydrogen molecules required to produce 20 moles of ammonia through Haber's processes எவ்வளோ கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரியாக்ஷன் எழுதணும். Haber's processoட ரியாக்ஷன் என்ன, 3H2 + N2 it gives NH3 தான் நம்ம ரியாக்ஷன், கரெக்டாக. 2 moles of NH3 வந்து கிடைக்கும். பட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த 2 moles சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் 1 moles கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ 1 moles மாற்றணும். அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், 2 டிவைட் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு வந்து 3/2. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதோட வெயிட்ல இருந்தோம். அப்போ 3/2 இன்ட்டு H2ஓட வெயிட் எவ்வளோ, 2. ஐ மீன் அதோட மாலிகுலர் வெயிட். அண்ட் இந்த கேஸ்க்கு வந்து 1/2 இன்ட்டு N2 வந்து 28 வரும். அண்ட் இங்கே எனக்கு வந்து 1 மோல் கிடைக்குது. ஓகே, நான் அப்போ இங்கே வந்து 3 கிராம்ஸ் கிடைக்குது, இங்கே வந்து 14 கிராம்ஸ் கிடைக்குது, அண்ட் இங்கே 1 மோல். இட் இஸ் நத்திங் பட் 3 grams ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 14 grams ஆஃப் நைட்ரஜன் சேர்ந்துட்டு 1 mole ஆஃப் அமோனியா வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 20 moles ஆஃப் அமோனியா வந்து ப்ரொடியூஸ் ஆகணும்னா நம்மளுக்கு எவ்வளோ moles ஆஃப் ஹைட்ரஜன் தேவை, அதுதான் கொஸ்டின். விச் மீன்ஸ் நம்ம இந்த நைட்ரஜனை பற்றி கண்டுக்கவே வேணாம், நம்மளுக்கு யாரை பற்றி கண்டுக்கணும், ஹைட்ரஜன் பற்றி தான் கண்டுக்கணும். ஸோ 3 grams ஆஃப் ஹைட்ரஜன் வந்து
1 mole ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 20 moles ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் ஆகணும்னா எவ்வளோ ஹைட்ரஜன் வேணும்? அப்போ என்ன வருவாங்க? சிம்பிளஸ்ட் ரேஷியோ எழுதணும்னா 3 ஸோ இதை நம்ம ரேஷியோவில் எழுதணும்னா 3/x. அது எவ்வளோங்கிறது எக்ஸ் எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1/20. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60, which means 60 grams ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நமக்கு தேவை. 60 grams ஆஃப் ஹைட்ரஜன் வந்து தேவை. பட் நம்ம கொஷனில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகும் தான் நம்ம கொஷின். அப்போ நம்ம இந்த கிராம்ஸ் வந்து மோல்ஸை கன்வெர்ட் பண்ணணும் ஃபார் ஹைட்ரஜன். புரியுதா? 60 கிராம் கிடச்சிருக்கு. 60 கிராம்ங்கிறது என்னது? ஹைட்ரஜனோட வெயிட். மீன்ஸ் நம்மளோட மாஸ். டேரெக்டாக சொன்னால் நம்ம மாஸ். நம்மளுக்கு ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் தெரியும். ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 2. கரெக்டாக? அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் given mass divided by molecular weight. அப்போ 60 divided by 2 கிட்ட நமக்கு 30 வரும். அண்ட் இதான் நம்மளோட நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, ஸோ 30 வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த எல்லா சமம் உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் ஆனகோ பார்க்கணும், நீங்கள் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வீடியோஸ் நான் பார்ட்டாக போடுறதான ரீசனே இது தான். ஸோ தட் நீங்கள் அந்தந்த பாட்டை அப்போவே படிச்சிருவீங்க. அதுக்காக தான் நான் பார்ட்டாக போடுறது. ஸோ நான் வந்து இந்த பாட்டிலேருந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் ஃப்ரேம் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் இந்த பாட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் 2 வாட்டி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிளியராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த எல்லா கொஷின்ஸும் நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஓகே, ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் 78% ஆஃப் கார்பன் அண்ட் ரிமைனிங் % ஹைட்ரஜன். ஸோ ரைட் ஆப்ஷன் ஃபார் எம்பிரிக்கல் ஃபார்மில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் போடணும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலமெண்ட் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது? கார்பன். செகண்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன். தென் அதோட பர்சன்டேஜ் ஃபார் கார்பன் வந்து 78% சொல்லியிருக்காங்க. மிச்சம் ஹைட்ரஜன்னா 22% வந்து இருக்கும். தென் இதோட மாலிகுலர் வெயிட், மாலிகுலர் மாஸ் வந்து எவ்வளோ? ஃபார் கார்பன் வந்து 12, ஹைட்ரஜனுக்கு வந்து 1. 70 divided by 12 அண்ட் 22 divided by 1. இதோட ஆன்சர் வந்து 22 வரும். அண்ட் இதோட ஆன்சர் வந்து வருது. ஸோ சிம்பிளஸ்ட்டு சிம்பிளாக ரொம்பவே லீஸ்ட் வேல்யூ வந்து 6.5 தான். அப்போ 6.5 divided by 6.5 22/6.5 பண்ணோன்னா இதுக்கு வந்து ஆன்சர் 1 வரும். அண்ட் இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு வந்து 3 அப்படிங்கிறது கிடைக்குது. 3.3 கிடைக்குது. அப்ராக்சிமேட்லி 3, விச் மீன் நமக்கு C1H3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அண்ட் வந்து ஆப்ஷன் சி வந்து இருக்குது. அண்ட் இது வந்து நீட் 2021 கேட்ட கொஷின். ஸோ அது வந்து ஒரு கொஷினை வந்து சால்வ் பண்ணல. என்ன கொஷின்னா இந்த கொஷின் தான். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து வெயிட் பை வெயிட் அந்த டாப்பிக்கில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து நான் சொல்யூஷன் சாப்டர்லேருந்து சொல்லித்தரேன் அப்படின்னு. அப்போ அந்த சொல்யூஷன் சாப்டர் நம்ம படிக்கும் வந்து இந்த கொஷின் நம்ம அப்போ சால்வ் பண்ணலாம். ஓகே, ரிமைனிங் எல்லா கொஷின் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு கிளியராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் நீங்களாக சால்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்குறதுனால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. அதுலேருந்து நீங்கள் வந்து என்ன கற்றுருக்கீங்கிறது நோட்ஸில் எழுதணும். அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்களும் ஒரு சால்வ் பண்ணணும், பாஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அண்ட் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து எஃபெக்டிவாக நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஹைட்ரஜன் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுதான் வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறம் சொல்யூஷன் சாப்டர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.